இன்ஸ்பெக்ஷன் விஷயமா நான் கொல்லிமலை போயிருந்தேன். சுத்தம் சுகாதாரம் இல்லாத இருட்டுக்குள்ள இருந்த இந்த கிராமத்தை எப்படி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தோங்கிற கதையை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். யாரோ வந்திருக்காங்கடா டேய். மத்த பிள்ளைங்கள்லாம் எங்கப்பா? வாத்தியாரே வரல சார். நாங்களாச்சும் வந்திருக்கோமே, எங்களுக்கு போக இடம் இல்லை சார். அதனாலதான் நாங்களே இங்க உட்காந்துட்டு இருக்கோம். வாத்தியாரையும் காணோம். 5 பிள்ளைங்க தான் வந்திருக்கீங்க. உங்களில் யாராவது ஆப்பிள் எழுதி காமிக்க முடியுமா? நான் எழுதி காட்டுறேன் சார். ஆப்பிள். இவங்களுக்கு எதுவுமே எழுத தெரியலையே. வாத்தியார் எங்க இருக்காருன்னு யாருக்குப்பா தெரியும்? எனக்கு தெரியும் சார். ஏமா இட்லி கடைக்காரமா, இட்லி தரோட பரவாயில்ல, கல்யாணம் காட்டுமா. இவர் தான் எங்க சாரு. வாங்க இன்ஸ்பெக்டர் சார், இன்னும் இட்லி சாப்பிட வந்தீங்களா? இங்க எங்களுக்கே 2 இட்லிக்கு வழி இல்லாம இருக்கும்போது ஸ்கூலுக்கு போய் எப்படி A ஃபார் ஆப்பிள் B ஃபார் பிஸ்கட் சொல்லி தர முடியும்? எங்கப்பா இந்த இட்லி கடைக்காரம்மா? தோ ஆடியாஸ்னி வராங்களே, அவங்க தான். ஏமா எல்லார் வயிற்றையும் இப்படி காய போட்டு வச்சிருக்கீங்க? என் குழந்தை குடிக்கிறதுக்கே இங்க பால் இல்ல. இவங்க வயிறு காஞ்சா எனக்கு என்ன? குழந்தையும் பாத்துக்கிட்டு கடையும் பாத்துக்கினா எங்க இருந்துங்க ஐயா முடியும்? ஏமா உன் புருஷன் ஊர்ல இல்ல? ஊர்ல இல்லையா? அவர் இந்த உலகத்திலேயே இல்லைங்கய்யா. என்னம்மா சொல்ற? சாரி, தப்பா எடுத்துக்காதம்மா. பரவாயில்லைங்கய்யா, வாங்க காட்டுறேன். உலகம் பிறந்தது எனக்காக, ஊரில் அனைவரும் எனக்காக, திறந்ததும் எனக்காக. டேய் பிச்சா, உனக்கு ஒரு பிள்ளை தாண்டா பிறந்துச்சு. டேய் இதை பிள்ளை கேப்பில் பத்தியா? இதோட நிறுத்திக்கடா போடா. டேய் இதோ படுத்து கிடக்குறாரு இவருதான். நீங்க அவளை பாதவத்தி பத்திரால எங்கேயும் ஆளை கூட்டுண்டா பத்தியா? இதெல்லாம் என் தலையெழுத்து. பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல, புள்ளைக்கு குடிக்க பால் இல்லை, அதனால நான் ஜாலியா குடிச்சிட்டு போலான்னு வந்திருக்கேன். இந்த ஊர்லப்பா பால் இல்ல, உங்க ஊர்லவா? அந்த மாட்டு சொந்தக்காரன் தான் வந்தான் ராமராஜன். இவன் தான் பால் கொடுக்காம ஊரே ஏமாத்திட்டு இருக்கான். இவனை கண்டிங்க நீங்க முதல்ல. வந்துட்டாயா நியாயம் கேட்க? என் மாட்டுக்கு ஒன்ன மாதிரி புல்லு குடிச்சா பத்தாயா? புல்லு வேணுமியா? புல்லு. ஏன்பா எந்த கிராமத்துலப்பா புல்லுக்கு பஞ்சம்? புல்லுக்கு பஞ்சமா? வயலுக்கு வாங்க சார், காட்டுறேன். டேய் இந்துடா, மாட்டை ஓட்டிக்கிட்டு வயலுக்கு போகாம இங்கடா படுத்து கிடக்க? என்ன பார்த்தா மாடு ஓட்டுற மாதிரியா இருக்கு? உடம்புல தெம்பு இருந்தா வயல்ல போய் வேலை செய்வேன். உடம்பு சரியில்லையா? அப்படி உடம்புக்கு என்னதான் செய்யுது? நான் ஒன்னும் சும்மா படுத்துட்டு இல்ல, சாமியை தான் கும்பிட்டு இருந்தேன். எங்க ஊர்ல இந்த வருஷம் சாமிக்கு நடையேத்துல, அதனால சாமி கோச்சிக்குச்சு. பாருங்க வயல்ல எப்படி காஞ்சி கிடக்குன்னு. அதனால நான் சாமி கூட போறேன். அப்போ வாங்க சாமி கிட்டே கேட்கலாம். இதெல்லாம் வேலைக்கு விடுங்கப்பா. வாங்க 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 வாங்க, வேகமா வாங்க, இருட்டுக்குள்ள சாமியை பார்த்துருவோம். என்னப்பா இந்த நேரத்துல கோயில் பூட்டி கிடக்கு? எங்க போயிருப்பா இந்த பூசாரி? பூசாரி இங்க எங்கன்னா பக்கத்துல தான் போயிருப்பாரு. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். எல்லாம் இங்கே இருங்க. வரசா வா. ஒரே உனக்கா காத்துட்டு இருக்கு. சீக்கிரம் வாயா. அப்படி யாரையா என்ன பார்க்க வந்திருக்கா? உன்னை பார்க்க நான் நம்பித்தா வருவாங்க. சீக்கிரம் வாயா. நாள் வரதாயா போறா? அப்ப வச்சுக்கிறேன். இவர் தான் சார் பூசாரி. ஜெர்கண்டி ஏன் கோவில் பூட்டி இருக்குன்னு கேக்குறீங்களா? இப்படி சூடு. ஐயோ ஆத்தானங்க திருடு போயிடுச்சு. ஐயோ ஆத்தானங்க அடிச்சிட்டு போயிட்டானே. இருக்கிறவனா என் உயிரை எடுத்துருவானே. குறைக்க கூட தெம்பில்லாத நாயை வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? திருட வந்தவன் சாமியோட நகையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திட்டு. டேய் குட்டி போட்ட பூசாரி. யோ இந்த உதவக்கார நாயை நீ தான் என்கிட்ட கொடுத்த? டேய் இங்க என் வயிற்றுக்கே சோறு இல்ல நான் வயிற்றுக்கு எப்படி சோறு போட சொல்ற? இவனை முதல்ல பெரும்பால் அடிக்கணும். இட்லி கடை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் பட்டி போட்டுட்டு இருக்கான். குடிக்க என் பிள்ளைகளுக்கு பால் இல்ல, நீ பால்காரன் சொல்ற. உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு குடிக்க மட்டும் சாரா இருக்கா? இருக்கு. அவனை விடுங்க. பூமியை பார்க்காம ஆகாசத்தை பார்த்து படுத்துக்காண்டா. வயக்காடு எங்க இந்தியா செழிக்கும்? நீ பேசுற பேச்சுக்கு அந்த ஆத்தாவை அவனை பாத்துப்பா. நான் இல்லையா எல்லாத்துக்கும் காரணம் இந்த பால்காரன் தாயா.
பாப்பானா? இன்னொருத்தரை பார்த்து ஒரு விரல் நீட்டும் போது உங்களை 3 விரல் பார்க்குதே, புரியுதா? ஏய், அப்போ எங்க மேலேயே குத்தம் சொல்றியா? எல்லாமே இந்த கையில தான் இருக்குன்னு சொல்றேன். குலைக்கிறதுக்கு கூட சக்தி இல்லாத இந்த நாய், பால் கறக்காத பசுமாடு, வயல்ல வேலை செய்ய முடியாத விவசாயி, உங்க கைவசத்தில் இருக்கிற ஒன்ன நீங்க எல்லாரும் பறி கொடுத்துட்டு நிக்கிறீங்க. ஆரோக்கியம் ஒண்ணு இருந்தா ஒண்ணுமே வேலை செய்யாத இந்த கிராமத்துல எல்லாமே வேலை செய்யும். எங்க இருந்தையா கிடைக்கும் இந்த ஆரோக்கியம்? யாராவது கேட்க மாட்டீங்களான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். உங்க ஊரை சுத்தி எல்லாரும் எனக்கு காட்டினீங்கல்ல, இப்ப எல்லாரும் என் கூட வாங்க. ஆரோக்கியம்னா என்னன்னு பாருங்களேன். இதை அறிந்தாலே ஆனந்தம் உள்ளது. நம் வாழ்க்கை நம் கையில் உள்ளது. இதை அறிந்தாலே ஆரோக்கியம் உள்ளது. நம் வாழ்க்கை. என் பேரு கொல்லி பெரியசாமி. நான் ஆயுஷ் ஈஷால இருந்து வந்திருக்கேன். உங்களுடைய கிராமத்தை போலதான் இருந்தது இந்த கிராமம். பிரச்சனைகளை புரிஞ்சிக்காம ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி சொல்றது, இப்படி கடமைகளையும் பொறுப்புகளையும் உணராம இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த நல்ல மாற்றத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற கைகளை கொஞ்சம் பாருங்க. இந்த ஊர்ல ஆண் பெண் எல்லாரும் யோகா கத்துக்கிட்டாங்க. உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும், மனசும் அமைதியா ஆனந்தமா இருக்கும், நாள் முழுக்க சுறுசுறுப்பா இருக்கலாம். யோகா பண்ற குழந்தைங்க படிப்புல சுட்டியா மாறிடுறாங்க. இங்க பாருங்க, மூலிகை செடிகளை வீட்லயே வளர்க்குறாங்க. பாரம்பரிய முறையான கை வைத்தியம் வீட்டில் பண்ணிக்கிறாங்க. தினமும் கீரை மற்றும் சத்தான உணவு சாப்பிட்றதால இவங்களுக்கு நோய் நொடியே வர்றதில்லை. மனிதர்கள் மட்டுமில்ல, மாடும் ஆரோக்கியமா அதிகமா பால் கொடுக்குது. இந்த ஊர்ல யாரும் வெட்டி பொழுது போகிறது பாருங்க. ஆம்பளைங்க வாலிபால், பொம்பளைங்க த்ரோபால் விளையாடுறாங்க. விளையாட்டு மூலம் நம்ம கிராமத்துல ஒற்றுமை வளருது, உடலும் ஆரோக்கியமா இருக்குது. அட ஐயா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா ஐயா? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன். என்ன எல்லாரும் ஒண்ணா கூடி வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா ஐயா? உங்க ஊர்ல எப்பவுமே விசேஷம் தான். சும்மா வாங்க, நீங்க தான் உங்க செழிப்பான கிராமத்தை எங்களுக்கு எல்லாம் காட்டலான்னு கூட்டிட்டு வந்தேன். ஐயா, எங்க ஆரோக்கியத்துக்கு காரணமே அண்ணன் தாங்க. பாருங்க, இது எல்லாத்தையும் படம் போட்டு காட்டுறாங்க. இந்த ஊர் மக்கள் எப்படி யோகா பண்றாங்க, விளையாட்டு மூலமா எப்படி ஊர் ஒற்றுமையா இருக்குது, மூலிகைகளை பயன்படுத்தி நோய் வராம தடுக்கிறது எப்படி, சுத்தமான உணவோட முக்கியத்துவம், இது பற்றி எல்லாம் சொல்லி கொடுத்ததே அண்ணன் தாங்க. மக்களுக்கு நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில இருக்குதுன்னு புரியணுங்க. சின்ன சின்ன வியாதிகளுக்கெல்லாம் நம்ம ஆயுஷ் சேவை கிட்ட கைவசம் மருந்து இருக்குங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு பிரத்யேகமா தயாரிக்கப்பட்ட மருந்து மாத்திரைகள் இங்க தராங்க. அதனால வயிற்றுல இருக்கிற குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கும், பிரசவமும் சுலபமா இருக்கும். இதனால எங்க வாழ்க்கையே இப்ப மாறி இருக்குங்க. இப்பெல்லாம் எங்க முன்னோர்கள் மாதிரி நல்ல ஆரோக்கியமாவும் செழிப்பாவும் வாழ்ந்துட்டு இருக்கோங்க. இவ்வளவு நல்ல விஷயம்லாம் செஞ்சிருக்கீங்க நீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் செய்ய மறந்துட்டீங்க சார். என்ன அது? முதல்ல உங்க கையை கொடுங்க சார். ஆரோக்கியமும் உயிர் நலமும் அனைவரது பிறப்புரிமை.